பாரு கற்பசாமி, மயில் வாகனத்துல வந்த முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தமிழ் மகாமுனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றாவில் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி என் வலது தோளில் இருந்து சொன்னபடி நடக்கும்படி வாக்கு தரணுப்பா. மதுரை செய்யும் தொழிலே தெய்வம். தொழிலை வளப்படுத்தி கொடுத்துட்டு கேட்க வந்தது யாருப்பா? யாரா? காரணம் அதான் செய்யும் தொழிலே தெய்வம். உட்காருங்க, கூப்பிடுறேன். உன் பேர் என்ன பேருப்பா? பக்கத்துல வா. கண்ண முடிக்கா என்னன்னு கேக்குறேன். அப்படியா? சரி. 3.25 வருஷம் உன் பணம் நஷ்டம் ஆயிடுது. வருத்தமா? அது லட்சங்களே போயிருக்கு. என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. இப்போ அந்த தொழிலை விட்டு நான் விலகி போய் நின்றுகிட்டு இருக்கிறேன். அதுல நான் சேர்க்க முடியுமா? சேர்க்காம என்ன ஒதுக்கி தூர தள்ளிடுவாங்களா? என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. காலம் வா. அப்படி அவர்கள் இணைக்கவில்லை என்றால் நானா புதுமையாக தொடங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு உண்டுமா? என்னப்பா, அதை என் கருப்புசாமி நீ எனக்கு நடத்தி தந்துருவியா? அப்படி இல்லைன்னா நான் வேற எங்கேயாவது போய் பிழைச்சிடவா? இப்படி மனக்குழப்பத்தோட இதை பார்க்க வந்திருக்கேன். சரிண்ணா? உன்னை விலக்கியவர்களை உன்னை சேர்த்துக் கொள்வார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடி மாதத்துக்கு பிறகு நீயே அவர்களுக்கு தெரியாம ஒரு தொழிலை உருவாக்குவாய். உனக்கு நிலையானதாக இருக்கும். நான் கருப்பசாமி முன்னின்று நடத்திடுறேன். கால் வந்துடுவா. இன்னும் ஒரு கேள்வி கேட்க போறியே? என்னடா கேட்கலாம். ஆமா, உயிர் பறி மட்டும் இல்லாம நான் காப்பாற்றி தரேன். 1 மாசத்துக்கு பொறுமையா இருந்துக்கா. அதுக்கு பிறகு அந்த வாகனத்தை நான் இருக்கு முன்னிட்டு ஓட்டுறேன். சரிண்ணா? தைரியமாறு, மனம் குழம்பாத, உறுதியாக இரு. மகளுடைய பிரிவை மீட்டி தரத்துக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்கு. நல்ல புரிஞ்சுக்கா. ஆனா இப்பவும் அந்த உள்ளத்துக்குள்ள அந்த ரகசியம் விளையாடுதுங்கிறதுக்கு தான் இன்னும் 1.5 மாதத்துல நான் சுத்தமாக்கி தரேன்னு சொல்றேன். புரியுதா? ஒருத்தன் போய் மண்டையில இருந்துகிட்டு என்னது? ஒருத்தன் போய் மண்டையில இருந்துகிட்டு, மண்டையில ஓ மண்டையில இல்ல, நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும். மனதுக்குள்ள போய் இருந்துகிட்டு தாய் வேண்டாம் பிள்ளை வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சு கிடந்துச்சு. ஆனா இப்ப நான் கருப்பசாமி எல்லாத்தையும் கட்டுச்சேர்த்து கொண்டு வந்துட்டேன். பத்தமா தப்பா? இன்னும் உருப்பறையாம காப்பாற்றணும். அந்த 2 வீடு பத்திரத்தை கொஞ்சம் பக்குவம் பண்ணி எழுதி தரணும்ல. எழுதணுமா வேண்டாமா? சரி, அதுக்கு உனக்கு வழக்கு பிரச்சனை மாற்றி இருந்தா போதும்ல. காலம் வரலாம். போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடு. சரிம்மா. கரையில இருக்கிற உனக்கு ஒரு கூடாரத்தை கட்டி தந்துட்டா நீ கொஞ்சம் குளுமையா இருப்ப. என்ன அதை வேணும். அதுக்கு செஞ்சு தரதுக்கு எனக்கு ஒரு வழிவகுக்கணும் கருப்பசாமி. நீ கேட்க காலம் மாமா. அதுக்கு கூடாரத்தை அமைச்சு தந்துட்டேன். குடும்பம் ஒண்ணு சேர்ந்து வரும். கவலைப்படாத. இன்னொரு ஆபரேஷன் எனக்கு தேவைப்படுமோ அப்படிங்கிற பயம் உனக்கு. வசமா தப்பா? ஆபரேஷன் தேவையில்லை. மருத்துவத்தால் குணமாகி விடுவான். ஆயுளுக்கு கண்டமில்லை. உன் பேத்தியா உன் மேல உயிரை வச்சிருக்கான். அவளுக்காகவே உன்னை நான் தீவிரோட வச்சிருக்கேன். காரணம் சொல்லுங்க.
சந்தோஷமா மக்களே, வெற்றி அடைஞ்சாச்சு. மன குழப்பமே இனி இல்ல. என்ன நம்பி உறுதியா இருக்கு. பக்கத்துல வா. என்னப்பா வேணும் உனக்கு? யாரு பையன்? அவனை கொண்டு வந்து நான் சேர்க்கறதுக்கு நான் என்ன யோசனை பண்ணேன்? கொஞ்சம் கண்ண மூடி என்னன்னு கேட்க. கருப்பசாமி அப்படியா? சரி. அவன் வயத்துக்குள்ள எதுவும் மருந்து மாயம் கிடக்கான ஆராய்ச்சி பண்ணீங்களா? பண்ணுனீங்களா? பண்ணல. கிடக்குங்கிறது உண்மை. காரணம் சேர்த்து விட்டுருவோம். மனைவி வழியில் உள்ளவர்கள் மருமகனை வீட்டோட வச்சுக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்து குழப்பம் பண்ணிட்டாங்கடா. புரியுதா? இதுல உன்னை துச்சமா பேசி போலீஸ்ல கேஸ் கொடுப்போங்கிற ஒரு வார்த்தையை கூட சொல்லி உன்னை மனவர்த்தப்படுத்திட்டாங்கடா. வாஸ்தவமா தப்பாடா? இனிமேல் அந்த குழப்பம் என் பிள்ளைய உன் கூட சேர்த்து வச்சா போதுங்களா? காலம் விட்டுருவோம். என்னெல்லாம் நாடகம் நடக்க பார்த்தீங்களா? உலகத்துல எல்லாரும் நல்லா ஆகணும் ஆண்டவருடைய அருளாக. அதனால இந்த பிரிவு நீடிக்குமா நீடிக்காதா? அவனுக்கு நான் எதுவும் டாக்குமெண்ட் எழுதி கொடுக்க வேண்டிய நிலைமை வருமே, அதுக்குள்ள ஒண்ணு சேர்ந்து கொடுக்கவா? ஒண்ணு தராம குடிக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருமா? இப்படிப்பட்ட குழப்பமெல்லாம் உள்ளத்துல நீயும் வீட்லயும் பேசி பேசி குழப்பம். அதனால மேல கேட்டேன், அந்த நீதிமன்றத்துல இருந்து ஒரே ஒரு பதில். உன் மகன் உன்னோட சேர்ந்து இருந்தா பெற்றோர்கள் ஒருவருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அந்த ஆரோக்கிய குறைவுல மருத்துவ செலவு மட்டும் அல்லாமல் மரணத்துக்கு ஒப்பான கண்டமும் நடக்கும். அதனுடைய அமைப்பை கருதிதான் இப்ப 2.25 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 2.25 ஆண்டுகள் அவன் பிரிவு உட்பட்டிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கான். அதனால மீண்டும் அவனை கொண்டு சேர்த்து ஆயுளுக்கு கண்டமில்லாம மக்களை வாழ வச்சா போதுங்களா? ஆனந்தமா வாழ வைக்க போயிடுவான். அதுக்கு காரணம் தன்னை மறக்கிறது. கண்ண முடிக்கா, என்னையவே தியானம் பண்ணு. இந்தாப்பா புள்ள குட்டிகளோடு ஒற்றுமையா வாழ்வீங்க. அத்தனை வரையும் சேர்த்து வைக்க இருந்து என்னை பார்த்துட்டு வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.